சாரதா, ஆம். பாத்தியா பொண்ணுக்கு எவ்வளவு சீக்கிரமா பெரியவங்க ஆயிட்டாங்கன்னு. நாம இன்னும் லெட்டர் கூடவே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா ஓ சின்ன பொண்ணு இல்ல, ஆம். அவ இமெயில்ல லெட்டர் போட்டிருக்கா. உங்க ஃப்ரெண்டுக்கு நம்ம புது வீட்டு அட்ரஸும் இமெயிலும் கொடுத்தது ரொம்ப நல்லதா போச்சுல. அவங்க இந்தியா வரும்போது நம்மளோட பழைய வீட்டுக்கு போய் தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்ல. ஒரு விஷயம் சொல்றேன் கேளு, அத நீ கேட்டா சந்தோஷப்படுவ. நான் மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா கல்யாண வேலையை ஆரம்பிச்சிட்டேன். அப்படியா? நாளைக்கு ராஜு வந்து கல்யாண வேலையை உடனே ஆரம்பிக்க சொன்னா நாம என்ன பண்றது? அதுவும் சரிதாங்க. என்கிட்ட நீங்க இத பத்தி சொல்லவே இல்லல. சரி, நான் இப்பவே வேலைய ஆரம்பிக்கிறேன். ஆரம்பி. மேடம், உங்களுக்கு இந்தியால இருந்து ஏதோ மெயில் வந்திருக்கு. ஏதோ வீரான்னு போட்டிருக்கு. ஐயோ, அந்த ஆள சிலிண்டர் பண்ணணும். சரண்டர். சிலிண்டரோ சுரேந்தரோ ஏதோ ஒண்ண பண்ணு. எழுந்துரு தள்ளு. நான் ரீடு பண்றேன். எழுந்துரு. என்ன அனுப்பியிருக்காரு? ராஜ், என் பொண்ணுக்கு வயசாயிட்டே போகுது. நாங்க நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருந்தோம். நீ உன் பையனை கூட்டிட்டு வருவ, என் பொண்ண அவனுக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போவேன்னு. உன்னோட பதில நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். எப்படா வர? உன்னோட சிநேகிதன் வீரா. இவங்க என் பையன்களை வச்சு பெரிய ஆள் ஆகணும்னு பாக்குறாங்க. இப்ப இந்த மெயில என் வீட்டுக்காரர் மட்டும் பாத்தாருன்னா இந்த மெயில விட வேகமா முன்னாடி போயிடுவாரு. இருங்க வீராண்ண, உங்களோட வெயிட்டிங்க என்னோட செட்டிங்கால அடிக்கிறேன். இருங்க, இங்க வா, உக்காரு. இப்போ நான் சொல்ற மாதிரி வீராண்ணனுக்கு மெயில் அனுப்பு. அக்கா, அம்மா. அப்பா, நீங்க அக்காவை பாத்தீங்களா? அவ ரூம்ல தான் இருப்பா. அம்மா, அவ ரூம்ல இல்ல. அவ இல்லனா எதுக்காக இப்ப டென்ஷன் ஆகுற? அது யுஎஸ்ல இருந்து ராஜீவ் அங்கிள் கிட்ட இருந்து ரிப்ளை வந்திருக்கு. அடோ, நீ எங்கமா இருக்க? சீக்கிரமா ரூமுக்கு ஓடி வா. அத சீக்கிரமா ஓபன் பண்ணுமா? சீக்கிரம் ஓபன் பண்ணு, ஆர்வமா இருக்கு. பண்றேன், இருங்க. கேளுங்க. என் நண்பன் வீரா, என் பையன் ரொம்ப நல்லா இருக்கான். மேலப்படி. ரொம்ப வருத்தமான செய்தி என்னன்னா, அவன் ஒரு வெள்ளைக்காரைய கல்யாணம் பண்ணிக்க போறான். நாங்க திரும்ப இந்தியா வர்றதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. நாம எப்பவும் முன்னாடி போகணும் வீரா. நீ இப்போ பின்னாடியே இருக்க. முன்னேற முயற்சி பண்ண. போதுமா, நிறுத்து. அத க்ளோஸ் பண்ண. இத மட்டும் அனு கேட்டானா அவளால தாங்கிக்கவே முடியாது. அவ வாழ்க்கை முழுக்க அவனுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு இது தெரிஞ்சதுன்னா, இந்த விஷயத்தை கேள்விப்பட்டா. நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். ஆனா நீங்க எல்லாருமே இந்தியா போறீங்களே, அப்ப என்ன ஆகும்? முதல் விஷயம், ராஜ் அவரோட பழைய அட்ரஸுக்கு போவாரு. லெட்டர் எழுதும்போது அந்த அட்ரஸ் தான் இருந்தது. ஆனா இப்ப அவங்க இருக்கிற புது அட்ரஸ் ராஜுக்கு தெரியாது. புது அட்ரஸ் இவருக்கு தெரியாதுங்கிறதுனால இனிமே அவர் எப்பவும் அவங்க வீட்டுக்கு போகவும் முடியாது, அவங்க பொண்ணை பார்க்கவும் முடியாது. ரொம்ப பாவம். இவ்ளோ நாள் காத்திருந்ததுக்கு இதுதான் கிடைச்சிருக்கு. அதுவும் இல்லாம இப்போ ராஜோட பேர்ல நான் போட்ட இமெயில் அவங்களுக்கு போயிருக்கும். அத படிச்சதும் உடனே அவங்க பொண்ணுக்கு வேற பையனை பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் நாங்க போனாலும் அவங்க கூட சம்பந்தம் பண்ண முடியாது. ஆனா மேம், இந்த இமெயில பத்தி ராஜ் அங்கிள் கிட்ட சொல்லுவாங்களே, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? எனக்கு எதுவும் தெரியாது, பசங்க ஏதாவது பண்ணிருப்பாங்கன்னு சொல்லுவேன். நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க? உங்க பையனுக்கு தான் அந்த பொண்ணை பிடிக்காதுன்னு சொன்னீங்களே. ஆமா, ஆனா தேவையில்லாம நான் எந்த ரஸ்கும் எடுக்க விரும்பல. இந்தியால பவானின்னு ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா. அவ எப்பவுமே இப்படிதான் சொல்வா, உங்களை மாதிரி யோசிக்க முடியாதுன்னு.
இல்லம்மா, அழாதீங்க. நீங்க இதை கேட்டு அழுவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. நீங்க மட்டும் இல்ல, இதுக்காக யாரும் அழக்கூடாது. அவங்க அவங்களோட வாழ்க்கையில முன்னுக்கு வந்துட்டாங்கன்னா வரட்டுமா. ஒருவேளை அவருக்கு என்ன பிடிக்கலன்னா கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். அமெரிக்கால அவருக்கு ஏதாவது ஒரு பொண்ணை பிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவர் ஆசைப்பட்டாருன்னா தாராளமா பண்ணிக்கிட்டோம். உன்னோட வாழ்க்கை என்ன ஆகும்? வாழ்க்கை ஒண்ணுமே இல்லாம ஆயிடுமே. அம்மா அம்மா, என் வாழ்க்கைக்கு எதுவும் ஆகாது. ஆனா அக்கா, நீ இத்தனை வருஷமா இவனுக்காக தானே காத்துட்டு இருந்த. இப்ப மட்டும் என்னாச்சு? இனிமே அவருக்காக காத்துட்டு இருக்க மாட்டேன். அப்புறம் நான் அழவும் மாட்டேம்மா. என் அம்மாவையும் என் அப்பாவையும் இதுக்காக நான் அழவே விட மாட்டேன். அனு நீ அம்மா, எனக்கு விதி மேல முழு நம்பிக்கை இருக்கு. எது நடக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பா நடக்கும். அதுக்காக நான் விதியோட பின்னாடி ஓட போறதில்ல. ஒருவேளை ரிஷி எனக்கு கிடைக்கணும்னு இருந்தா அவன் கண்டிப்பா என்னை தேடி வருவான். அப்படி இல்லைன்னா வரமாட்டான். அவங்க வாழ்க்கையில ரொம்ப முன்னுக்கு வந்துட்டாங்க. அந்த மாதிரி நானும் என்னோட வாழ்க்கையில ஒரு நாள் கண்டிப்பா முன்னேறுவேன். நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. டேய், நம்ம அப்பா அம்மாக்கு என்ன சண்டை ஆச்சு? எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. ஆமாண்ணா, அப்பா தான் சண்டை போடுறாரு, அப்புறம் டாக்டர் கூப்பிடுறாரு. அதுக்கு பேசாம வீட்ல பஞ்சிங் பேக் வச்சுக்கலாம். கோவம் வரும்போது அது குத்திக்கிட்டே இருக்கும். பாருங்கண்ணா, அடி வாங்கி என் மூஞ்சி எல்லாம் வீணா போயிருச்சு. என்னோட ஃபேஸ் கட்டே மாறிடுச்சு. இப்போ ஒன்று சொல்றேன்னா, நான் மட்டும் இந்தியால இருந்தேன், சீரியஸ்லி அஜித் குமார்க்கே போட்டியா இருந்திருப்ப தெரியுமா? ஆமா, நீ இந்தியாவுக்கு போற. அப்பா அஜித்துக்கு போட்டி கன்ஃபார்ம் இல்லம்மா? ரிஷி, எங்க பாரு, நீ இந்தியாவுக்கு போற, பொண்ணு பிடிக்கலன்னு சொல்ற. நான் பொண்ணு தெரிய அங்க போணுமா? அம்மா நீங்க எனிவேஸ், என்னால இந்தியாவுக்கு போக முடியாது. அப்படியா? அப்போ உனக்கு உங்க அப்பாவோட ப்ராப்பர்ட்டி வேண்டான்னு சொல்றியா? ஹலோ மாம், ப்ராப்பர்ட்டி நம்மளோடது, நமக்கு தானே வந்து சேரணும். அப்படியா? அப்பனா நீ இந்தியாவுக்கு போய் தான் ஆகணும். சென்னையில இருக்கிற அந்த பொண்ணை உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிதான் ஆகணும். எனக்கு வயிறு வலிக்குதுமா, என்னால இந்தியா போக முடியாதுமா. டேய் இத புறா. இல்லம்மா, நான் அப்படி அந்த பொண்ணு யாருமா, எதுக்குமா டாடங்க போக சொல்றாரு? என்னால சத்தியமா முடியாது. விடுமா அம்மா, அந்த பொண்ணுக்கு தங்கச்சி யாராவது இருக்காங்களா? கேட்டு சொல்லுங்கம்மா. வாய மூடா, அதிக பிரசங்க. மாம், டாட்க்கு என்னதான் ஆச்சு? ஏதோ ஒரு பட்டிக்காட்டு பொண்ணு போய் என்ன பார்க்க சொல்றாரு. அவருக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா? இல்ல, இது கல்யாண விஷயம்ப்பா. ஓ, அந்த மாதிரி பொண்ணு எனக்கு கல்யாணம். பாரா, கல்யாணம் தான். நீ அங்க போகணும், ஒண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லணும், இல்லன்னா பிடிக்கலன்னு சொல்லணும். உன்னை பத்தி எனக்கு தெரியாது. உன்னால அந்த பட்டிக்காட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும்டா. மாம், நான் கல்யாணமே பண்ணிக்க போறது இல்ல. எக்ஸாக்ட்லி, அதத்தான் நானும் சொல்றேன். முடியாதுன்னு சொல்லு. உங்க அப்பா ரொம்ப நம்பிக்கையா இருக்காரு, நீ ஓகே சொல்லுவேன்னு. மாம், பொண்ணு யாரா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, ஏன் வாயில இருந்து முடியாதுன்ற வார்த்தை மட்டும்தான். மாம், அந்த நிலாவை எல்லாராலையும் எல்லா ஊர்ல இருந்தும் ஒரே நேரத்துல பார்க்க முடியுமா? எனக்கு என்ன தோணுதுன்னா, அவகிட்ட போய் உண்மையை சொல்லிடலாம். யார்கிட்ட என்ன சொல்லணும்? தெரியலமா, நிலாவை பார்த்த உடனே சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் வருது. அது ஞாபகம் வந்தா ரொம்ப டேஞ்சர் ஆச்சே. ரிஷி, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. நான் ஒரு வேலை பண்ணி வச்சிருக்கேன். அதனால நீ அந்த பொண்ணை பார்க்க வேண்டியே இருக்காது. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையே உனக்கு வராது. நீ இப்ப எப்படி இருக்கியோ அப்படியே இருக்கலாம். யா, எக்ஸாக்ட்லி. early morning 4 மணிக்கு தூங்க போலாம். ஓகேவா?
ரொம்ப பண்ணிப்ப இது. அக்கா, உண்மையிலேயே நீ கவலைப்படலையா? இல்ல, ஆனா ஏன்னு தெரியல, இன்னும் என் மனசு அவன் என்னை தேடி வருவான்னு சொல்லிட்டே இருக்கு. அவன் கண்டிப்பா வருவான். பட் டோன்ட் வரி, நான் அவனே எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டேன். இனிமே நான் அவனுக்காக காத்துட்டு இருக்கவே மாட்டேன். தேங்க் காட்கா. அவனுக்காக காத்திருந்து உனக்கு வயசாயிடுமோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். உனக்காக நானும் 60 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தா இந்த வயசான கிழவியை யாரு கல்யாணம் பண்ணிக்குவாங்க? என் வாழ்க்கையே நாசமா போயிருக்கும். ஐ லவ் யூ கா. சுபா, இனிமே நான் என்னையே சமாதானப்படுத்திக்கணும், ஆறுதல் படுத்திக்கணும். அப்பதான் அப்பா அம்மாவுக்கு கஷ்டம் எதுவும் இல்லாம இருக்கும். உன்னோட ஃபீலிங்ஸ் கம்மியாயிடுச்சுல? இவ்வளவு வருஷம் அந்த இடியட்டுக்காக எவ்வளவு அழகான பசங்களெல்லாம் நீ பார்க்கவே இல்ல. நீ அவனுக்காக வெயிட் பண்ணி டைம் எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. இல்லையே, நான் ஒன்றும் 17 வருஷத்தை வேஸ்ட் பண்ணல. நான் ஸ்கூலிங் முடித்தேன், என்னோட கிராஜுவேஷனை முடித்தேன். இது வரைக்கும் எந்த பையனையும் பார்க்கலையேன்னு நான் வருத்தப்படவும் இல்லை. காத்துட்டு இருக்கிறது மட்டும் வாழ்க்கை இல்லைல்ல. ஆனால் சுபா, நான் பண்ண ஒரே ஒரு தப்பு, ரிஷி என்னை விரும்புகிறானான்னு தெரியாம நான் அவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அவன் என் மனசு முழுக்க இருந்தான். ஆனால் இப்போ இல்லை. இனிமே என் வாழ்க்கையை நானே பார்த்துக்க போறேன். அதுவும் தனியால பார்த்துக்க போறேன். இனிமே என் வாழ்க்கையை தொலைக்க மாட்டேன். நம்ம அப்பா அம்மாவை நல்லபடியா பார்த்துக்கணும், அதுவும் காலம் முழுக்க பார்த்துக்கணும். நம்ம 2 பேரும் விட்டு கொடுத்து ரொம்ப சந்தோஷமா அவங்க கூட இருக்கணும். எனக்குன்னு நீ இருக்க, உனக்குன்னு கூட நான் இருக்கேன். ஆனா இந்த நிலா எனக்கு அவனை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. என் மனசு நான் சொன்னா கேட்க மாட்டேங்குது. என் வாழ்க்கை இப்படியே தான் இருக்க போதா? எங்கடா ஃபோன் பண்ற நீ? இந்தியா. ஓ இரு. நீ என்ன நினைச்ச? நான் அப்பா சொன்ன அந்த கிராமத்து பொண்ணுக்கு ஃபோன் பண்றேன்னா அவளோட நம்பரை தேடி அவளுக்கு ஃபோன் பண்றேன்னு நினைச்சியா? ஓ நெவர் ஃபர்கெட் இட். அப்புறம் நீ யாருக்கு ஃபோன் பண்ற? உனக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு ஒரு பொண்ணை பார்த்தோம். மிஸ் சென்னை அவளோட நம்பர் கிடைச்சிருச்சு. எப்படியாவது அவளை கரெக்ட் பண்ணி 2 நாள் அவ கூட ஜாலியா இருக்கணும். டாட் உனக்கு கல்யாணத்துக்கு டேட் பார்த்துக்கிட்டு இருந்தா நீ டேட்டிங் போறதுக்கு டேட் பார்த்துக்கிட்டு இருக்கியா? அப்பா கல்யாணத்துக்கு டேட் பார்க்கறாரு, நான் டேட்டிங் தானே டேட் பார்க்கறேன். நான் இந்தியாவுக்கு போக போறேன். அங்க போய் எக்ஸைட்டிங்கா ஏதாவது பண்ணணும். ஏன்னு தெரியல, எனக்கு அவனோட ஞாபகம் ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஆனா அவனுக்கு என் ஞாபகம் இருக்குமா? அக்கா, நீ நினைச்சது அவனுக்கு கேட்டுருச்சோ? அவன் தான் கால் பண்றான்னு நினைக்கிறேன். ஹலோ, நான் உன்னை பார்க்கறதுக்காகவே கிளம்பி வரேன் உன் வீட்டுக்கு.
சென்னை. பாருங்க, நீங்க ஏதோ நம்பரை தப்பா போட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். தப்பாவா? கரெக்டா தான் டயல் பண்றீங்க டார்லிங். இது மிஸ் சென்னை சுஜாவோட நம்பர் இல்ல. அவங்க பேரை சொல்லி எனக்கு 50 காலுக்கு மேல வந்துருச்சு. இது அவங்க நம்பர் இல்ல. சாரி. கேட்டல, போன வை. இது ராங் நம்பர். ராங் நம்பரா? அதையே முதல்ல சொல்லல. இவ்ளோ நேரம் நான் எமோஷனலா பேசி எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டேன். டேய், முதல்ல போன வைடா குரங்கு. நீ நம்பர் தப்பா போட்டு ஏகிட்ட சவுண்ட் விடுறியா? நான் மட்டும் நேர்ல வந்து உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். உன்கிட்ட எல்லாம் பேசுறதுக்கே எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்குடா. உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு தான் கடுப்பா இருக்கு. போன வை. நீ போன வை. நீ வைடி. போன வைக்கல, நேரா வந்து உரிச்சு தொங்க விட்டுருவேன். போன வைடா. என்ன? அக்கா, நீ எதுக்கு இவ்ளோ அன்பா பேசிட்டு இருக்க? இவனுங்களா சரியான ஃப்ளர்ட்கா. பொண்ணுங்க நம்பர் கிடைச்சா போதும், சும்மா பேசிக்கிட்டே இருப்பானுங்க. எவ லைன்ல கிடைப்பான்னு அலைஞ்சுக்கிட்டே இருப்பானுங்க. டிவில தான் மிஸ் சென்னை பாத்திருக்கான்ல, அதான் ஏதோ ஒரு பழைய நம்பரை கண்டுபிடிச்சு போன் பண்ணிருக்கான். சரியான ஃப்ராடு. ஃப்ராட்? என்ன போய் ஃப்ராட்னு சொல்லிட்டாடா? என்னது உன்னையா? நான் எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்றது தெரியுமா? Calm இவன் down, மட்டும் calm நேர்ல down, மாட்டணும். calm down. Wrong number. Relax, cool. Cool, Yeah, cool, cool down. Cool. எப்படியாவது இந்தியாவுக்கு போய் அந்த மிஸ் சென்னையோட நம்பரை உஷார் பண்ணியே ஆகும். ப்ரோ, நான் அப்பா சொன்ன அந்த பொண்ணு கிட்ட மிஸ் சென்னையோட நம்பரை கிட்ட அவதான் தப்பா நினைச்சுப்பாளா? இல்ல, தப்பா நினைக்க மாட்டா. Of course தப்பா தான் நினைப்பா. Of course. ஏன்? இங்க பாரு, நீ தான் அவகிட்ட நம்பர் கேட்க முடியாது. உன் தம்பி நான் உங்ககிட்ட நம்பர் கேட்கலாம் இல்லையா? Cool. இத நான் முதல்ல பண்ணி இருந்திருக்கணும்டா. செம்ம சண்டை ஆயிடுச்சு. ஆனா முதல்ல பேசினால அவளோட வாய்ஸ் செம்மையா இருந்தது, செம்ம ஸ்வீட்டா இருந்தது. அதனால முதல்ல பேசினவளோட நம்பரை மிஸ் நைஸ் வாய்ஸ்னு சேவ் பண்ணிக்க போறேன். இந்தியாவுக்கு போறேன், அங்க டைம் பாஸ் பண்ண போறேன். ஏன்க்கா நீ போன் எடுத்து பேசுன? நீ பாட்டுக்கு தட்டி போன் வச்சிருந்தனா இப்ப இவ்வளவு தூரம் பேச வேண்டி வந்திருக்காதுல்ல. இவனுங்களா எப்பவுமே இப்படிதான்க்கா. சரியா தான் சொல்றேன். ஆனா அவன் நிலாவை பத்தி பேசினதும் நான் அவன் தானே. ப்ளீஸ், நீ என்னக்கா நினைச்ச? கிராஸ் கனெக்ஷன்ல அவன் பேசிடுவானா? கரெக்டா தான் சொன்ன. இப்ப நீ உன் மனசை தான் கட்டுப்படுத்தணும். வாழ்க்கையில ஜெயிக்கணும். சொல்ல முடியாது, உன்னையே நினைச்சிட்டு இருக்கிற ஒருத்த உன்னோட வாழ்க்கையில வரலாம். உன்னையே காதலிக்கலாம். எது வேணாலும் நடக்கலாம்க்கா. எதுவா இருந்தாலும் சரி, இந்த விதி, காதல், கல்யாணம் இது எல்லாத்தையும் நான் அந்த காளியம்மா கிட்ட விட்டுட்டு ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தை மட்டும் முழுசா என் மனசுக்குள்ள வச்சிருக்கேன். சரிக்கா, அதெல்லாம் விடு. நான் துணியெல்லாம் துவைச்சிட்டேன், மடிச்சு வச்சுட்டேன். நீ எடுத்து உள்ள வச்சிரு, சரியா? என்ன சாப்பிடுற? அது வந்து அது என்னன்னு சொல்லு. இங்க கொடு. எதுவும் இல்லக்கா. சாக்லேட்ஸ் கொடு. பின்னாடி இருக்கிற பாக்ஸ் யார் கொடுப்பான்? அதையும் கொடு. அக்கா, அக்கா என்னக்கா சாக்லேட் சாப்பிடுற? நீ குண்டாயிடுவ, அப்புறம் உனக்கு கல்யாணமே ஆகாது. தெரிஞ்சிருச்சு. அவனை கடுப்பேத்துறதுக்கு சாப்பிடுறியா? அக்கா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஒரு ஹிந்தி நடிகை எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட வெறுப்பேத்துறதுக்காக ஒரு சாக்லேட் சாப்பிட்டாலாம். அவன் மேல இருந்த கோவம் எல்லாத்தையும் சாக்லேட் கிட்ட காட்டினாலாம். நீயும் இப்ப அவங்கள மாதிரியே பிஹேவ் பண்றியா? இரு, நமக்கு எப்படியும் Facebookல அந்த ரிஷியை பத்தின டீடைல்ஸ் நிச்சயமா கிடைக்கும். அவன் எப்படியும் கண்டிப்பா கேவலமா மொக்கையா குண்டா தான் இருக்க போறான். அவனை பார்த்துட்டு வச்சுக்கோயேன், உன் கோவம் எல்லாம் நிச்சயமா போயிடும். நான் ரிஷியை ஆல்ரெடி பார்த்துட்டேன், அதுவும் 2 தடவை. என்ன? நீ ரிஷியை பார்த்துட்டியா? எப்போ? எப்படி பார்த்த? எப்படி இருக்கான் அவன்? சொல்லுக்கா, இப்ப எப்படி இருக்கான் அவன்? ஒரு 600 ரிஷியை பார்த்தேன். 600 ரிஷியா? அக்கா, நீ சொல்றது எனக்கு புரியவே இல்ல. 600? Facebookல இந்த பேர்ல 600 ரிஷி இருக்காங்க. இப்போ அதனால எனக்கு என்ன? இது என்னோட வாழ்க்கை சுபா. நான் அம்மா அப்பாக்காக வாழ போறேன். என்ன
சீக்கிரமே ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சுன்னா எல்லா பிரச்சனையும் தீந்துரும். ஐ அம் ப்ரௌட் ஆஃப் யூ கா. நீ வேலைக்கு போக்கா. யாருக்கு தெரியும், நீ வேலைக்கு போற இடத்துல எவனாவது 8 பேக்லாம் வச்சுக்கிட்டு சூப்பரா இருப்பான். நீ அவனை இல்ல. நீ ஏன் எப்பவும் பசங்களை பத்தி பேசுற? நாளைக்கு என் ஃப்ரெண்டோட ஏர்போர்ட் போலான்னு இருக்கேன். ஐ ஹோப் அங்க ஏதாவது வேலை கிடைக்கலாம். என்ன என் தலையில எழுதிருக்கோ அதானே நடக்கும். ஒருவேளை வேலை கிடைக்கலாம், வாழ்க்கையில புது வழி பிறக்கலாம். வணக்கம். ஆ ஆசீர்வாதம் பண்ணுங்க. அடடே, நல்லா இருப்பா. நல்லா இருமா, நல்லா இருமா. என்னடா நீ காலங்காத்தாலே வந்திருக்க? நீ நல்லா இருக்கே இல்ல? நல்லா இருக்கேன். சரி வா வா, கூட்டிட்டு வா. ஞாபகம் இருக்கல, நான் என்ன சொன்னனோ அதை மட்டும் செய்யுங்க, புரியுதா? சரி சரி. வா தம்பி வா. என்னப்பா நீ மட்டும் வந்திருக்க, பசங்களை கூட்டிட்டு வரலையா? அது பசங்களுக்கு எக்ஸாம் இல்லையா, அதான். ஓ சரி சரி சரி, நீ முதல்ல உட்காரு. நீங்களும் உட்காருங்க. நாங்க என்ன நினைச்சோன்னா, உங்களுக்கு வயசாயிடுச்சுல்ல, உங்க கூடயே நாங்க உதவிக்கு இங்கேயே தங்குனா உங்களுக்கும் ரொம்ப ஒத்தாசையா இருக்கும் இல்லையா? வீராண்ணா, இந்திராக்கு முதல்ல இருந்தே அமெரிக்கா போகணும்னு ஆசை. அவ ஒரு சுயநலவாதி. இங்கிலீஷ் கத்துக்கணும்னு ரொம்ப ஆசை. அதுக்காக எப்பவுமே இங்கிலீஷ் படம் தான் பாப்பா. அப்படிலாம் சொல்லாதம்மா. அவன் என்னோட உயிர் நண்பன். அவனை நான் என்னைக்கு தப்பாவே நினைக்க மாட்டேன். எங்களோட நட்பு அது சாதாரணமான நட்பே கிடையாது. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நடந்த விஷயத்துக்கும் ராஜுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்க வாய்ப்பில்லை. இப்ப என்னோட மனசு என்ன சொல்லுது தெரியுமா? அதாவது அவன் பையன் வேறொரு பொண்ணு கூட நெருக்கமா இருக்கிற விஷயம் கண்டிப்பா அவனுக்கு தெரிஞ்சு இருக்கணும். அதனால தான் வேணான்னு சொல்றான். ஆனா எனக்கு ஒரு போன் பண்ணிருக்கலாம். நீங்க சொல்றது என்னால புரிஞ்சுக்க முடியுதுன்னு. ஆனா நம்ம வீட்டு பொண்ணுக்கு இப்படி ஒரு கஷ்டம்ன்றப்ப நம்மளால எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும் சொல்லுங்க? எல்லா ஆசையிலையும் மண்ணள்ளி போட்டாங்க. எல்லாம் தலையெழுத்துப்படி தானே நடக்கும் வீராண்ணா. சரி, அண்ணி எங்க எங்க போயிருக்காங்க? அலைய காணோம். அணுவுக்கு வரன் பாக்குறதுக்காக போயிருக்கா. ஓ அப்படியா? ஏதாவது ஒரு நல்ல வரன் அமையணும். எந்த வரனா இருந்தாலும், எப்படிப்பட்ட வரனா இருந்தாலும் அமைஞ்சா நல்லதுதான். அதாவது அண்ணி போயிருக்காங்களே, நல்ல வரனாதான் பாப்பாங்க. எனக்கு தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரியா? சரி. வீராண்ணே, நீங்க படுற கஷ்டத்தை விட எங்களோட கஷ்டம் ரொம்பவே மோசமா இருக்குண்ணே. எல்லாம் தலைகீழ மாறிடுச்சு. ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணேன். என் நேரம் எல்லாமே எனக்கு நஷ்டமாயிடுச்சு. நேரம் சரியில்லை, என்னன்னு சொல்றது? வாங்க ஆண்டி, வாங்க அங்கிள். சுபா, என்ன எப்படிமா இருக்க? ஃபிட் அண்ட் ஃபைன் அத்தை. அத்தையா? அத்தனை ஏன் சொல்ற? என்ன பார்த்தா அத்தை மாதிரி இருக்கா? இல்ல அத்தை, நீங்க என்ன இருந்தாலும் அத்தை, நான் அதனாலதான். யாரு ரொம்ப ஃபீல் பண்றாங்களோ உங்களுக்கு வயசு ரொம்ப அதிகமா தெரியுமா இல்லையா? நீ பாரு எவ்வளவு குண்டா பெருசா இருக்க. எனக்கு குண்டாக ரொம்ப பிடிக்கும், அதனால நான் குண்டாயிட்டேன். சரியா? எனக்கு லேட் ஆயிட்டு இருக்கு, நான் கிளம்புறேன். அவ ரொம்ப சுட்டி, எப்பவுமே அப்படித்தான் துடுக்குத்தனமா பேசுவா. வீராண்ணே, எனக்கு சுபாவை பார்த்த உடனே என் பொண்ணு ஞாபகம் வந்துருச்சு. ரொம்ப கவலையா இருக்குண்ணே. எதுக்குப்பா வீணா கவலைப்படுற? நடக்க வேண்டிய நேரத்துல எல்லாமே நல்லபடியா நடக்கும். வீராண்ணா, நான் இவர்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து பழக சொல்லி. பொண்ணுங்களோட ஃபியூச்சரை செக்யூர் பண்றத பத்தி நாம யோசிச்சுதானே ஆகணும். எங்கக்கா போற? என்ன தனியா விட்டுட்டு வெளியே பாத்தீங்களா? அத்தை மாமா வந்திருக்காங்க. நான் தான் வேலை விஷயமா ஏர்போர்ட் போறேன்னு சொன்னேன்ல. ஓ, ஆல் தி பெஸ்ட் கா. தேங்க் யூ. கண்டிப்பா உனக்கு இந்த வேலை கிடைக்கும்க்கா. அக்கா, இந்த வேலை உனக்கு கிடைக்கலன்னா நீ எதுக்கும் கவலைப்படாத, அந்த வேலை எனக்கு கண்டிப்பா கிடைக்கும்.
நீ போறேன்னு அப்பா கிட்ட சொல்றேன். வேண்டாம், வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் நான் அப்பா கிட்ட சொல்லிக்கலான் இருக்கேன். அப்ப நீ என்ன சொல்லிட்டு போற? இதை நான் யோசிக்கவே இல்லை. படிப்பு சம்பந்தமா வெளியில போறேன்னு சொல்லிட்டு போக்கா. குட் ஐடியா. நான் பிஜி படிக்கிற விஷயமா அதுக்காக காலேஜுக்கு போறேன்னு அப்பா கிட்ட சொல்லிக்கிறேன். ஓகேவா? சூப்பர் மை டியர்க்கா. நானும் காலேஜுக்கு போக போறேன். என் பெஸ்ட் ஃப்ரெண்ட பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் போறேன். என்னமோ பண்ணு. நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். பாய். பாய். இனிமே வானத்தை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. மனசு கஷ்டப்படுற எதையும் நினைக்கவே கூடாது. அவ வரமாட்டோம்.